தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் மறுபடியும் திரு கெவின் பால் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு நாங்க ஒரு வித்தியாசமான டாபிக் பத்தி எடுத்து பேச போறோம். இதை பத்தி நிறைய பேர் பேசினது இல்ல. இந்த விஷயத்த பத்தி இங்க நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்றதும் தெரியல. இந்த சொசைட்டியை நல்லா அப்சர்வ் பண்றவங்க வந்து இந்த மாதிரியான விஷயத்த கவனிச்சிருப்பாங்க. லைக் இந்த எல்ஜிபிடி கியூலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரியான ஒரு விஷயம் இங்க நிறைய நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஃபாரின்ல பாத்தீங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. பட் இப்போ இது மாதிரிலாம் நம்ம நாட்டுக்குள்ளேயே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பத்தி கண்டிப்பா நம்ம எல்லாருமே பேசி ஆகணும். நிறைய பேர் இதை பத்தி பேசுறது இல்லை. ஸோ இதை பத்திலாம் திரு கெவின் பால் அவர்கள் எடுத்து சொல்ல போறாரு. இது என்ன மாதிரியான மனநிலை, இதுக்குள்ள எப்படி நம்ம ஆட்கள் வந்து உள்ள வராங்க, எப்படி இவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் தான் பேச போறோம். ப்ரோ வணக்கம். ஹலோ பிரதர், வணக்கம். ஓகே, Hello bro. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுங்க ப்ரோ. இது என்ன மேட்ரு, Right. இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது ப்ரோ? ஓகே, இப்போ மேற்கத்திய நாடுகள்ல அவங்களுடைய கல்ச்சர்ன்றது வேற. அவங்க ஊர் கலாச்சாரம் அப்படின்றது லிபரலிசம், இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். ஒருத்தர் வந்து அவர் இஷ்டம் போல அவங்கள விட்டுறணும் அப்படின்றது அவங்களுடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு அடிப்படை. அந்த இண்டிவிஜுவல் ஃப்ரீடமா இவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு எடுத்துட்டு போயிட்டு யார் வேணா எப்படி வேணா பண்ணலாம் அப்படின்றது அவங்களுடைய கலாச்சாரம். இப்போ அவங்க ஊர் கல்ச்சர்ல பல விஷயங்கள் உண்டு. அந்த கல்ச்சுரல் விஷயங்கள்லாம் இப்போ நம்ம ஊருக்கு ஏற்றுமதி பண்ணப்படுது அப்படின்றது ரொம்ப ஒரு நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் முக்கியமான ஒரு செய்தி வந்து நான் படித்தேன் இந்தியன் எக்ஸ்பிரஸில். அது பயங்கர எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் அந்த நியூஸை நான் வந்து சொல்லிடுறேன் ஆடியன்ஸ்க்கு. இது வந்து யூபியில், உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையன். அவனுக்கு வயசு 17. ஐஏஎஸ்க்காக படிக்கிறதுக்காக, ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்க்காக வந்து ரெடி ஆகிறதுக்காக இவன் கோச்சிங் கிளாஸ்லாம் போயிட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் என்னாச்சு, அவங்களுடைய அவங்க ஒரு வாடகை வீட்டில் இருந்திருக்காங்க. அந்த வாடகை வீட்டில் உள்ள அந்த லேண்ட்லார்டுக்கு இவன் கத்துற சவுண்டு கேட்டிருக்கு. என்னன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் யாரும் இல்லை. உள்ளே போய் பார்த்தா இவன் ஒரு பிளேடு வச்சுட்டு அவனுடைய ஆணுறுப்பை அவனே அறுத்துருக்கான். 17 வயசு பையன். என்னடா இதுன்னு சொல்லி உடனே அவர் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு இமீடியட்டாக போய் அவனுக்கு பண்ணால் ப்ளீடிங், பயங்கரமான ப்ளீடிங். விஷயம் தெரிஞ்சு அம்மா வந்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தா, ஆக்சுவலி என்ன விஷயம்னா, இந்த பையன் அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட பேசுகிறான். என்னன்னா 14, அவனுக்கு வந்து வயசு 14 வயசாக இருக்கும்போது ஸ்கூலில் கேர்ள்ஸ் கூட ஒரு அவங்க ஸ்கூல் ஆனுவல் வந்து டான்ஸ் ஆடியிருக்கான். டான்ஸ் ஆடினப்போ இவனுக்கு அந்த பெண்கள் மாதிரி நானும் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி இவனுக்கு தோணியிருக்கு. தன்னை ஒரு பெண் மாதிரி அவன் ஃபீல் பண்ணியிருக்கான். ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னால் இவன் என்ன பண்ணிட்டான், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தனிமையாக இருந்த மாதிரி அவங்க வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், இப்போ நான் வந்து ஒரு பெண் அப்படின்னு சொல்லி அவனே வந்து நம்ப ஆரம்பித்தான். ஆக்சுவலி ஆம்பளை பையன், நல்லா நார்மலாக ஆம்பளை மாதிரி பிறந்து எல்லா விஷயங்களும், ஒரு ஆணுக்குரிய விஷயங்கள்லாம் அவனுக்கு உண்டு. ஆனால் சரி, இப்போ நம்ம வந்து பெண்ணாக உணர்றோம், இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி ஆன்லைனில் போய் தேடினா நமக்கு தெரியும்ல ஆன்லைனில் என்ன இருக்கும். இன்ஸ்டாகிராம் எல்லாம், ஃபேஸ்புக்கில் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண் பெண்ணாக மாறிக்கலாம், பெண் ஆணாக மாறலான்ற மாதிரி அங்கே உள்ளவங்க பேசுவாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், சரி நானும் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவன் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஆன்லைனில் வந்து ரெட்டிட் இந்த மாதிரி விஷயங்களில் போய் தேடி இருக்கான். முக்கியமாக இப்போ நமக்கு தெரிஞ்சது வந்து எக்ஸு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா. ஆனால் இந்த ரெட்டிட்ன்ற ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, அதுக்கு வந்து இஷ்டத்துக்கு வர்றவன் போகிறவங்களாம் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டு போவான். அப்போது என்ன ஆகும்னா, அந்த பீப்புள் கிட்ட இவன் கேட்கும்போது அங்கே உள்ளவங்கலாம் இந்த மாதிரி இந்த ஜெண்டர் ஐடியாலஜிக்குள்ளே வந்தவங்க. ஆமாம், இது எல்ஜிபிடியில் இது இன்னொரு பிரிவுன்னு வச்சுக்கலாம். இன்னொரு பிரிவு. இப்போ இது எல்ஜிபிடினா ஒரு ஆணும் பெண்ணும் உறவு வச்சுக்கிறது அந்த மாதிரி விஷயம். இது வந்து ஜெண்டர், ஆண் பெண் அப்படின்ற விஷயம் மட்டும் கிடையாது. இதை தாண்டி நமக்கு 100 ஜெண்டர்ஸ் இருக்கு, 200 ஜெண்டர்ஸ் இருக்கு, அப்பெல்லாம் வந்து நம்புறவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு அவங்களுடைய அட்வைஸை கேட்டு இவன் என்ன பண்றான், நீ பெண்ணா மாறணும்னா உன்னுடைய ஆணுறுப்பை வந்து நீ எடுத்துரு அப்படின்ற மாதிரி அங்க உள்ளவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதை கேட்டு இந்த பையன் இப்படி பண்ணியிருக்கான். இப்போ இன்னைக்கு அப்டேட் படி அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பையனுடைய ஆணுறுப்பை வந்து ஃபுல்லாக அவங்க ரிமூவ் பண்ணிட்டு
பெண்களுக்கான அந்த அந்த ஒரு யூரின் ட்ராக்கை வந்து வைக்கிறதுக்காக இவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஓகே. ஆனால் அது ஹைலி ரிஸ்க்கு. அது இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான பயங்கர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. அது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு சர்ஜரி ஆக்சுவலி. இப்போ இந்த விஷயம் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் இன்னொரு 5 வருஷம் ஆகும், இப்போ நம்ம ஊருக்கு வரதுக்கு இன்னொரு 5 வருஷம் ஆகும் அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ நீங்கள் அமெரிக்காவில், ஐரோப்பாவில் அங்கெல்லாம் வர்ற செய்தி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் குழந்தைங்களுக்கு 3 வயசு 4 வயசு குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் வந்து வானவில் கொடியை கொடுத்து அங்கே உள்ள ஸ்கூல் கரிக்குலமில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து இவங்க கொண்டு வராங்க. அப்போ அங்கே வந்துருச்சுன்னா இங்கே நம்ம ஊருக்கு வரும்ன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. அதுவும் உத்தரப்பிரதேசம் மாதிரியான ஒரு மாநிலத்தில். யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து சென்னை மாதிரியான ஒரு மெட்ரோ சிட்டி, இங்கே வந்து வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் வட மாநிலத்தில், அதுவும் நம்ம உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாதிரி நடக்கும்னு இமேஜினே பண்ண முடியாது நம்மளால். அப்போது ஆன்லைனில் இன்றைக்கி இருக்கிற மக்கள், முக்கியமாக இந்த ஜென்ஸி அப்படின்றவங்க எல்லாத்துக்கும் நேராக ஆன்லைன் போகிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போய் அவங்க டவுட்டை வந்து அவங்க கேட்குறாங்க. இந்த ஆன்லைனில் உட்காந்துட்டு இருக்கிற இந்த மக்கள் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஐடியாலஜியால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டவங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஐடியாலஜியை எல்லா இடத்துக்கும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து நார்மல், இது வந்து ஒருத்தர் வந்து உணர்றது தான் அவங்களுடைய ஜெண்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது, இங்கிலாந்தில் நான் வந்து நாய் மாதிரி உணர்றேன், பூனை மாதிரி உணர்றேன்லாம் பேசிகிட்டு இருக்காங்க குழந்தைங்க. ஆமாம். எல்லாம் ஜென்சி பசங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப மோசமானது, சமூகத்தில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. அதனுடைய ஒரு ஒரு வெளிப்பாடு தான் நீங்கள் பாருங்கள். அந்த பையன் சிபிஎஸ்சி படித்தவன், நல்ல ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவன், இங்கிலீஷ் மீடியம், சிபிஎஸ்சி, ஐஏஎஸ் படிக்கிறதுக்கான வசதி அவங்க வீட்டில் உண்டு. அவன் ஒரு கோச்சிங் கிளாஸ்லாம் போயிருக்கான். அப்போது இப்படி படித்த பசங்க தான் இதுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு ஈஸியாக அவங்க உள்ளே போய் விழுந்துடுறாங்க. இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு போக்கை நான் பார்க்குறேன். ப்ரோ, இந்த எல்ஜிபிடிக்யூ அப்படின்றது நம்ம சிபிஎஸ்சி சிலபஸ்லாம் இருக்குங்களா, கொண்டு வந்திருக்காங்களா? ஃபாரின் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் எப்படி அவங்க எஜுகேஷனுக்குள்ளே கொண்டு வராங்களோ அது மாதிரி நம்ம நாட்டு எஜுகேஷனுக்குள்ளே ஏதாச்சும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்களா? இல்லை, இன்னும் அக்ரெசிவாக வந்து கொண்டு வரல. ஆனால் இந்த ஜெண்டர் அப்படின்ற விஷயம் வந்து உள்ளே வந்திருக்கு. அதாவது ஒரு ஆண் பெண் அப்படின்றது மட்டுமே ஒரு ஜெண்டர் கிடையாது. இப்போ நம்ம ஊரில் தேர்ட் ஜெண்டர், அதாவது டிரான்ஸ்ஜெண்டர். இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்னா அவங்க நம்ம ஊரில் வேற. ஓகே, அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே ஒரு சில குறைபாடு இருக்கும், அது அவங்களுக்கு இருக்கும். ஆனால் வெளிநாடுல பார்த்தீங்கன்னா நார்மல் ஆண், இப்போ நான் எப்படி ஒரு நார்மலான ஒரு ஆணோ, எனக்கு மேரேஜ் ஆகும், நான் வந்து குழந்தை பெற்றுக்கலாம், எல்லாம் நார்மலாக இருக்கும். திடீர்னு ஒரு நாள் ஃபாரினில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகி குழந்தை பெற்றிருப்பாங்க, குழந்தை பெற்று அவங்க குழந்தைங்கள்லாம் வந்து வளர்ந்துருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், திடீர்னு நான் வந்து பெண்ணா உணர்றேன் அப்படிம்பான். அது என்ன லாஜிக்னா எனக்கு தெரியல. நார்மல் மேல், நார்மல் ஃபீமேல். ஆனால் அவங்க இந்த மாதிரி மைண்டில் தோணுது நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப 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 டேஞ்சரான விஷயம். அவங்க தோணிருச்சுன்னா நம்ம அதை பண்ணணும். இதுக்கு பின்னால் ஒரு பெரிய மெடிக்கல் மாஃபியா உண்டு. ஏன்னா நீங்கள் ஒரு சர்ஜரி பண்ணுறீங்கன்னா 4-5 சர்ஜரி பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பெண் வந்து ஆணாக மாறுறாங்கன்னா அவங்களுடைய பிரஸ்ட்டை ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணணும், அது ஒரு சர்ஜரி. அப்புறம் வெஜைனா வைக்கணும், அது ஒரு சர்ஜரி. அவங்கள ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெடிசன் கொடுப்பாங்க, இது ஒரு சர்ஜரி. அப்போது இது கோடிக்கணக்கான லேக்ஸ் கணக்காக ஆகும். கண்டிப்பாக 40 lakhs ஆகும். 40 to 50 லட்ச ரூபா கிட்ட ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சர்ஜரி. அப்போ மெடிக்கல் மாஃபியாவும் இதுக்கு பின்னால் இருக்காங்க. அவங்க இதை அக்ரெசிவாக புஷ் பண்ணுறாங்க. அது அந்த சர்ஜரி மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா அந்த பாடிக்குள்ளே ஆகிற அந்த சேஞ்சஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ அந்த மெடிசன்ஸும் கரெக்டு கொள்ள காசு போகும் போல இருக்கு. ஆமாம், அதுவும் இல்லாமல் அவங்க அந்த மாதிரி சர்ஜரி பண்ணுறப்போ அவங்களுக்கு இம்யூனிட்டி பிரச்சனையாகும், ஈஸியாக அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்போ அந்த இன்ஃபெக்ஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக மெடிசன் கொடுப்பாங்க. அப்போது 30 லட்ச ரூபாயிலேருந்து 50 லட்ச ரூபா கிட்ட ஆகும் இந்த சர்ஜரி அப்படின்றது. அப்போ இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு மாஃபியா கும்பல் இருக்குது அப்படின்றது உண்மை. முக்கியமாக பல மெடிக்கல் கம்பெனிஸ் வந்து இதை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. அவங்க மெடிக்கல் சப்ளை பண்ணுற கம்பெனிஸ் இதை ப்ரமோட் பண்ணுறாங்க. அவனுக்கு இதில் என்ன வேலை? அப்போது அவங்களும் உள்ளே வந்து இந்த வேலையை பார்க்குறாங்க. இதில் பயங்கரமான ப்ராஃபிட் இருக்குது. முக்கியமாக வந்து யங் பீப்புளை ஈஸியாக இவங்க வந்து இவங்க பிரெயின் வாஷ் பண்ண முடியும் அப்படின்றதுனால யங் பீப்புளை இவங்க டார்கெட் பண்ணுறாங்க ஸ்கூல்லேருந்தே. அது நம்மளுடைய மிக மோசமான ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் போட்டிருந்தீங்க இல்லையா ப்ரோ, இந்த வைஸ் அப்படின்ற ஒரு பேஜினுடைய
ஒரு ஆ. ஒரு நியூஸ் கார்டு ஒன்று மாதிரி ஒன்று போட்டிருந்தீங்க இல்லையா? அதாவது ஆமா, இந்த ஆமா. காலத்து பசங்களுக்கு வந்து வித்தியாசமா பண்றது சொல்லிட்டு பைத்தியகாரத்தனமா என்னென்னத்தையோ பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரிட்டு ம். அதை பத்தி ஆமா. கொஞ்சம் பேசணும் ப்ரோ. எனக்கு வந்து இந்த எல்ஜிபிடிக்யூ இஷ்யூன்றது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்ன மாதிரியான விஷயம். ம். ஏன்னா ம். நம்ம ம். இங்க இருக்க கவர்மெண்ட்டே பாத்தீங்கன்னா அந்த பரேட் நடத்துறது இந்த ப்ரைடு ஆமா. அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரு ம். ஒரு 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 புரிதல் அப்படின்றது நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கும். பட் இப்போ ஒரு விஷயம் ம். இந்த விஷயம் இருக்கு இல்லையா? இந்த காலத்து பசங்க வித்தியாசமா பண்றேன்னு விசித்திரமா ஒரு சில விஷயம் பண்றாங்கன்ட்டு அத பத்தி பேசணும். ம். அத எஸ். பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த வயசுல ஓகே. இந்த வயசுல நான் பார்த்த நியூஸ் வந்து அவனும் ஒரு சின்ன பையன். ம். அவனுக்கு என்னன்னா பாடி பில்டிங் பண்ணணும்னு ஆசை. ஓகே. அது நல்ல விஷயம். எல்லாருமே வந்து பாடி பில்டிங் பண்றது அண்ட் ஜிம்முக்கு போறது வந்து நல்ல விஷயம் தான். ம். இவன் எப்படி யோசிச்சிருக்கான், எல்லாரும் பாடிய வந்து ஒரு மாரி பில்ட் பண்ணா, நான் என்ன பண்ணுவேன்னா, ஒன் சைட் மட்டும் நான் பண்ணுவேன். இந்த கைக்கு மட்டும் பைசெப்ஸ் போடுவேன். இந்த இடத்துக்கு மட்டும் நான் வந்து இது பண்ணணும்னு சொல்லி, ஒரு இடத்துக்கு மட்டும் அவன் பண்ணியிருக்கான். நீங்க இந்த படத்த கூட நீங்க நான் வந்து ஆடியன்ஸ்க்கு நீங்க ஆக்சுவலா காட்டுங்க. நான் அது 2த்தையுமே நான் ஷோ பண்றேன். இதுக்கு முன்னாடி யூபில அந்த ஆ. பிரக்யாராஜ்ல அந்த பையன் அவனுடைய ஆணுறுப்ப கட் பண்ணது. ம். அந்த நியூஸ் ம். கார்டும் போடுறேன். அண்ட் ஆல்சோ இப்ப பேசுற இந்த ஒரு விஷயத்தோட நியூஸ் கார்டும் நான் உங்களுக்கு சென்ட்ரல்ல போடுறேன். ரைட். இப்போ ம். இந்த பையன் வந்து ஏன் இப்படி பண்றான்னா, அவன் சொல்றான், "இட்ஸ் எ ரெபெல்லியன் அகைன்ஸ்ட் பெர்ஃபெக்ஷன்." அப்பனா இதுதான் பண்ணணும். இப்படித்தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னா, நான் வந்து வேற மாரி பண்ணுவேன். ம். நான் அத மீறி பண்ணுவேன். அந்த ரெபெல்லியன் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற யங் பீப்பிள் வந்து எப்படின்னா, ஒண்ணு அவங்களுக்கான அட்டென்ஷன் வேணும். ஏன்னா நம்ம வாழ்ற காலம் வந்து கம்ப்ளீட்டா Instagram காலம். முக்கியமாக சோசியல் மீடியால வந்து அவங்க ரெலவென்ட்டா இருக்கணும்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணணும். வித்தியாசமா ஒண்ணு பண்ணணும். இப்போ இந்த கப்புல்ஸ் இந்த ஷார்ட்ஸ்லாம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதில ம். பார்த்தீங்கன்னா, அவங்க கப்புல்ஸ் 2 பேரும் அவங்க ஜாலியா அவங்க ஏதாவது ஒரு காமெடி பண்ணுவாங்க. அப்படி பார்த்துருக்கேன். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போயிட்டு அ அவங்க ஆடியன்ஸ் கிட்ட வந்து நீங்க ஒரு டாஸ்க் குடுங்கன்னு கேட்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமா ஒண்ணு சொல்லுவாங்க. அத இவங்க பண்ணுவாங்க. ஏன்னா ஏன்னா இவங்க இப்போ வந்து இங்க ஒரு காம்படிஷன் இருக்கு. யாரு மேல வருவாங்க? யாருக்கு நெறைய வியூஸ் போகணும் அப்படின்ற ஒரு காம்படிஷன் இருக்கு. ம். அப்ப என்ன பண்றாங்க, அவங்க ஒரு மாரி வித்தியாசமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிராக்கா வந்து யோசிக்கிறாங்க. ஓகே. அதுவும் இந்த யங் பீப்பிள் வந்து அவங்க போற காலேஜ்ல ம். அந்த ஏஜ்ல வந்து அவங்களுக்குன்னு ஒரு சில அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அவங்க கொஞ்சம் வந்து அ பேடா ஃபீல் பண்ணுவாங்க. ம். அந்த பிரஷர் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, நான் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு காம்படிஷன் வந்து நல்ல விஷயம் தான். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த காம்படிஷன இன்னொரு எக்ஸ்ட்ரீம்க்கு வந்து எடுத்துட்டு போயிட்டு, நான் பெர்ஃபெக்ட்டா நான் பண்றேன்னா, நான் வந்து வேற மாரி பண்ணுவேன். ம். அப்படின்னு சொல்லி இந்த பையன் பண்ணிட்டு இருக்கான். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. ஆ நீங்க ஒண்ணு பண்ணீங்கன்னா, நான் வந்து டிஃபரெண்ட்டா தெரியணும் ம். அப்படின்னு சொல்லி, அப்ப எதெல்லாம் நார்மல் லைஃபோ அதுக்கு எதிரா நான் வந்து பண்ணுவேன். அப்ப என்ன பிரச்சனைனா, இங்க நம்ம ஊர்ல நார்மல்சி அப்படின்ற விஷயத்துக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு போர் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. ம். ஒரு ஆணும், பெண்ணும் திருமணம் பண்ணணும்னா, "அப்படி ஏன் பண்ணணும்? யார் சொன்னா அப்படி?" அப்படின்னு கேட்பாங்க. ம். ஓகேவா? ஒரு பெண் அப்படின்றவங்க ஒரு 30 வயசுக்குள்ள ஒரு குழந்தை பெத்தாங்கன்னா, அவங்களுக்கு நல்லது அப்படின்றது தான் இயற்கை. ம். இது வந்து டாக்டரே சொல்றாங்க. ஆனா, இவங்கலாம் நான் அப்படி பண்ண மாட்டேன். ம். நான் வந்து 40 வயசுல தான் நான் வந்து 40 வயசுல குழந்தை பெத்துப்பேன் அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு இருக்காங்க. சென்னையில முக்கியமா ஐடில வேலை பார்க்குறவங்க, குழந்தை பெத்துக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்போ எதெல்லாம் இயற்கையோ இப்போ இயற்கையை பொறுத்தவரையில ஒரு ஏஜ்க்கு அப்புறமே வந்து குழந்தை பெறுற அந்த ஒரு தன்மை வந்துரும். ஏன்னா, இயற்கைக்கு தெரியும். இப்ப குழந்தை பெக்கணும் அப்படின்னு சொல்லி. ம். இவங்க அந்த ஏஜ் அப்படியே புஷ் பண்ணி இப்ப 40க்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ம். அப்ப என்னன்னா, இங்க வந்து நார்மல் லைஃப், நார்மல் குடும்ப வாழ்க்கை, நார்மல் அப்படின்ற விஷயத்துக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு ஒரு கேம்பெயின் நடந்துட்டு இருக்கு. கரெக்ட். அதனால தான் இன்னைக்கு இருக்கிற இந்த யங் பீப்பிள் வந்து நார்மலா இருக்கிறதே ஒரு அப்நார்மலா பார்க்குறாங்க. ம். ப்ரோ இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்த அது ம், சொல்லணும் ப்ரோ. அது ம். என்னன்னா, ப்ளீஸ். ம், 2011ல நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணேன். நான் வந்து விஸ்காம் படிச்சேன். ம், ஏஎம் ஜெயின் காலேஜ்ல ம். படிச்சேன். நான் வந்து ரைட். ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணிட்டு போவேன். ஸோ ட்ரெயின்ல போகும்பொழுது ம், அப்போ 2011ல எத்தனை பேருக்கு இது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. 2011, 12 அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பேனர்ல வந்து ஒரு அட்வர்டைஸ்மென்ட் குடுத்திருப்பாங்க. அதாவது என்னுடைய ம், ஆன்டி வந்து இப்போ பிரெக்னன்ட்டா இருக்காங்க. 50 பிளஸ் 45 பிளஸ்ல இருக்கக்கூடிய என் ஆன்டி, என் சித்தி அவங்க வந்து இப்போ பிரெக்னன்ட்டா ஆயிருக்காங்க. அதாவது இந்த ம். குழந்தை பொறக்காம இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஆமா. வந்து இந்த ம், செயற்கையான முறையில கருத்து
கரு தெரிவித்தலா சம்திங் ஏதோ சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி செயற்கையான முறையில அவங்கள பிரெக்னன்சி ஆக்குறது, கருத்தரிப்பு இம்ப்ளிமெண்ட் பண்றது சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்தது. அதாவது ஏன் நாங்க மட்டும்தான் குழந்தை பெற்றுக்கணுமா, 45 இயர்ஸ்ல இருக்கிறவங்களா குழந்தை பெற்றுக்க கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அப்போ பண்ணியிருந்தாங்க. அது இப்ப நீங்க சொல்ற இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்பொழுது இதுக்கெல்லாம் விதை வந்து அப்பவே போடப்பட்டிருக்கு போல. அதாவது இவங்க எதனால இது மாதிரி பண்றாங்க, 45 மேல ஆனா கூட பரவாயில்ல, நம்மளால குழந்தை பெற்றுக்க முடியும், நம்ம பாடி நம்மளால நேச்சுரலா பண்ண முடியலனாலும் நம்மளால வந்து சயின்ஸ் மூலியமா இந்த செயற்கையா நம்மளால வந்து கருத்தரிக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் கிட்ட பரப்பிட்டாங்க. நம்மளால வந்து செக்ஸ் வச்சா மட்டும்தான் குழந்தை பிறக்கணும்ன்ற விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, இதை மாதிரியே நம்ம பண்ணலாம், டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயத்த கொண்டு வந்து இப்போ ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு இல்லையா, நம்ம என்ன இப்பயே என் கல்யாணம் பண்ணிக்கணும், இப்பயே என் குழந்தை பெற்றுக்கணும், தள்ளி போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா. இதுக்கான விதையை இவங்க அப்பவே போட்டிருக்காங்க போல. இயற்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இயற்கைக்கு மீறி நம்ம ஏதாச்சும் செஞ்சோம்னா கண்டிப்பா அதோடைய பேக் ஃபயர் வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பினான்சியல் கிளாக் தான், பட் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பயாலஜிக்கல் கிளாக் இருக்கும். அவங்களுடைய உடம்பு வந்து இந்த வயசுல இது இதெல்லாம் தான் பண்ணணும், இந்த வயசுல இது பண்ணலன்னா அதுக்கப்புறமா உங்களால எப்பவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பெண்களுக்கு இருக்கு. பட் ஆண்களுக்கு வந்து அப்படி கிடையாது. இந்த செக்ஸுவல் லைஃப்லயே கூட பாத்தீங்கன்னா ஆண்களால 70-75 வயசு இருக்கக்கூடிய ஆண்களால வந்து அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியும், ஒரு பெண்ணை வந்து பிரெக்னென்ட் ஆக்க முடியும். பட் பெண்களால பாத்தீங்கன்னா அது வந்து பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒன்ஸ் அந்த இதெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா அவங்களால முடியாது. இவரு ராபர்ட் டினோரோன்னு சொல்லி ஒரு ஆக்டர் இருக்காரு ஹாலிவுட்ல, அவருக்கு வயசு வந்து 82. போன வருஷம் அவருக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு, போன வருஷம். தப்பா புரிஞ்சுக்கிறாங்களா இல்ல வேணும்னு பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா ஆண்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா வேற, அவங்க வந்து ஒரு இந்த கல்யாண வாழ்க்கையில ஒரு ஆண் பயப்படுறான்னா கண்டிப்பா அவனுக்கு வந்து அந்த பினான்சியல் ஸ்டெபிலிட்டி நினைச்சுதான் பயப்படுவான். பட் பெண்கள் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. அவங்க வந்து அது சொசைட்டி அதுக்கான காரணமா இல்லைன்னா அவங்களுடைய சர்க்கிள், அவங்க படிக்கிற விஷயங்கள், அவங்க பழகிற அந்த ஒரு சர்க்கிள் அப்படி இருக்கா அப்படின்றது தெரியல. பட் மோஸ்ட்லி இப்ப நிறைய என்னால பார்க்க முடியுது, இந்த இயற்கைக்கு நேர் எதிரா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ அந்த ஒரு பையன் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஏன் 2 சைடும் பைசப்ஸ் ஏத்தணும், ஒரு சைடு ஏத்தனா போதாதா, அதாவது அவன் என்ன சுத்தி வச்சு என்ன சொல்ல வரானா இம்பர்ஃபெக்டா இருக்கிறது தான் பெர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு போற மாதிரி இருக்கு. இங்க நம்ம ஊர்ல இந்த திமுக அப்படி இருக்காங்களான்னு தெரியல, பட் திகால இருக்கக்கூடியவர்கள், அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்கிறவங்க, முக்கியமா இந்த கடவுள் மறுப்பாளர்கள், இவங்க அடிக்கடி எப்பவுமே சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க எந்த விஷயத்த புனிதமா மதிக்கிறீங்களோ அந்த புனிதத்தை நாங்க தூக்கி போட்டு காலாலே மிதிப்போம். புனிதம் அப்படின்றது எதுவுமே இங்க கிடையாது, எதுவுமே நாங்க புனிதம் சொல்லுவாங்க. ஆமா, இப்படியேதான் பேசுவாங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமும் இருக்கு. பெர்ஃபெக்டா இருக்கிறது வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது, அந்த இம்பர்ஃபெக்டா இருக்கிறது தான் பெர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு போறது. எப்படி இது எதிர்காலம் எப்படி இருக்க போகுது இவங்க சத்தியமா யோசிக்க கூட முடியல. ஏன்னா இவங்க ரொம்ப சீக்கிரமா இந்த ஒரு விஷயத்த வந்து இவங்க அச்சீவ் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேன்னு சொல்றதுக்கோ லெஸ்பியன் சொல்றதுக்கோ யோசிச்ச கும்பல் இப்போ நான் கே தாண்டா, நான் பைசெக்சுவல் தாண்டா, நான் வந்து லெஸ்பியன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடா சொல்லிட்டு பரேட் வேற போறானுங்க. நான் வந்து என்னோட ஆபீஸ்க்கு இப்படிதான் ட்ரெஸ் போட்டுன்னு வருவேன், நான் சுடிதார், அவன் ஆம்பளையா இருப்பான், அவனுக்கு நெஞ்சில மூஞ்சில சொல்லிட்டு அவ்வளவு முடி இருக்கு, ஆனா அவன் இந்த பொண்ணுங்க போடுற லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு மருதாணி கூட பரவாயில்ல ப்ரோ, அது வந்து நம்ம கல்ச்சர்ல இருக்கு, அது வந்து பெருசா ஒண்ணு இல்ல. பட் இவனுக்கு என்ன பண்றானுங்க, பொண்ணுங்க போடுவாங்க இல்லையா இந்த கல்யாணத்துக்கு மெஹந்தி, ஆமா அத மாதிரி பெருசா போட்டுக்கிறாங்க. இங்க ஐலைனர் போடுவாங்க, ஐலைனர் இதெல்லாம் போட்டுக்கிட்டா வந்து சேனல்ல வந்து பேட்டி கொடுக்குறான். பட் அவன் சொல்ற மாதிரி அவன் உண்மையாலே அது மாதிரி ஆபீஸ்க்கு போவானா டவுட் தான். அது மாதிரிலாம் எந்த ஒரு ஆபீஸும் எந்த ஒரு ஐடியிலும் பாத்தீங்களா ஒரு ஆண் பெண் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வர்றதுக்கு அலோவே பண்ண மாட்டாங்க தானே, எனக்கு தெரியல, நீங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்க, நீங்க இல்ல பிரதர் பண்ண மாட்டாங்க. ஆனா நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன். என்னோட ஒய்ஃபோட ஆபீஸ்ல இப்ப ஜெண்டர் பாத்ரூம்னு சொல்லி ஒன்னு கொண்டு வந்துட்டாங்க. ஐயோ, என் ஒய்ஃப் சொன்ன விஷயம் நான் சொன்னேன். அவங்க சொல்றாங்க அவங்க ஆபீஸ்ல வந்து ஹீ ஹெர்
அதாவது மேல் ஃபீமேல் தான் பாத்ரூம் போட்டிருப்பாங்க. அங்க வந்து அப்படி ம். இல்லையா, தெம் அப்படிதான் ஓகே. பாத்ரூம் இருக்கு. அதுக்கு பேரு ஓ! வந்து ஓகே. ஜெண்டர் நியூட்ரல் பாத்ரூம்னு சொல்லுவாங்க. அந்த பாத்ரூம்குள்ள ஆண்களும் போலாம், பெண்களும் போலாம். ஓகேவா? ம். ஆஃபீஸ்க்குள்ள இப்படி இருக்கு. இங்க சென்னையில. அப்புறம் அவங்க இன்னொன்னு சொன்னாங்க. அவங்க ஆஃபீஸ்ல வந்து ஐடி கார்டுல வந்து இந்த மாரி நான் வந்து கே, நான் வந்து லெஸ்பியன், நான் வந்து எல்ஜிபிடி அப்படின்னு சொல்லிக்கிறவங்க ஐடி கார்டுல வந்து அந்த வானவில் கலர வந்து போட்டுக்கலாமா. ஐயோ! ஓகேவா? ஓகே. அவங்களே வந்து ஹெச்ஆர் கிட்ட கேட்டு ஐடி கார்டுல அந்த ம். கலர் வந்து போட்டுக்கலாம். அப்பனா நீ வானவிலா, நானும் ம். வானவிலான்ற மாரி ஒரு அடையாளத்துக்காக. இப்படி பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில. ஒரு பெரிய ஒரு எம்என்சி ஓகே. கம்பெனி. அவங்க வொர்க் பண்றது. அங்க இந்த மாரி அவங்க சொன்னாங்க. நான் அத வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்கன்னு நான் கேட்டுருக்கேன். ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்துட்டு ம். வந்தாங்கன்னா, நான் காட்டுறேன். நம்ம ஆளுங்களுக்கு காட்டலாம். நேம் காட்ட வேண்டாம். பட் அந்த ஃபோட்டோ நான் காட்டுறேன். கரெக்ட். ஐயோ! இந்த உண்மையிலே மாரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் நெனைக்கல ப்ரோ. ம். இத மாரி இங்க நான் வந்து நான் படிச்சது ஃபுல்லா நான் விஸ்காம் படிச்சேன். அதோட ம். நான் இந்த நம்மளுடைய வேதிக் பிலாசபி, ம். சைக்காலஜி இப்படிக்கா போயிட்டேன் நான். நான் ஃபுல்லா அந்த ம். ஸ்பிரிச்சுவல் பக்கமா போயிட்டேன். அதுவுமே இப்போ என்டர்டெயின்மென்ட் ஐடி கம்பெனி அப்படி படிச்சது இப்படி நான் அங்க அந்த சைடு படிச்சேன். ம். படிச்சுட்டு இந்த பக்கமா சம்மந்தமே இல்லாம ஒரு இடத்துல வேலை பார்த்தேன். ரிசர்ச்சரா இருந்தேன். ம். ஆர்க்கியாலஜி மாரி நான் அந்த பக்கம் போயிட்டேன் நானு. இந்த ம். ஜாக்கி ஜான் சீரிஸ் ம். வரும்ல சின்ன வயசுல. ஆமா. ஜாக்கி அட்வென்ச்சர். ஜானும் அந்த ம். மந்திர ம். அத மாரி நான் ஊரா சுத்திட்டு இருந்தேன். அத மாரி ரைட். ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ரைட். எனக்கு இந்த ஐடி ஃபீல்டு நான் எங்கேயும் வேலைக்கும் போனதில்ல, வேலையும் பார்த்ததும் கிடையாது இது மாரிலாம். ம். இப்ப நீங்க ம். சொல்லும்பொழுது எனக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கு. இல்ல. டாய்லெட் ஐடிலயுமே வரைக்கும் இப்படி இத மாரி கொண்டு வந்திருக்காங்களே. ஆமா. ஐடிலயுமே இப்போ லாஸ்ட் ஒரு 3 வருஷமா, ஒரு 3 வருஷம் வச்சுக்கலாம். ம். ஐ மீன் முக்கியமா சென்னையில ஓகே. லாஸ்ட் இந்த 3, 4 வருஷம். அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ம். அக்ரெசிவா இத வந்து கொண்டு வராங்க. எல்லா கம்பெனிலயும் இது ஒரு பாலிசியா கொண்டு வந்து வைக்கிறாங்க இவங்க. ஓகே. இதையும் தாண்டி இன்னொரு அதான் மேட்டர் ப்ரோ இருக்கு. இவங்க growth வந்து பயங்கர ஃபாஸ்டா இருக்கு பாருங்களேன். செம்ம ஃபாஸ்ட். ஆரம்பிச்சாங்க டக்கு 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 டக்குன்னு இப்ப இவ்வளவு தூரம் வந்து சண்டை போற அளவுக்கு இது என்னுடைய ரைட்ஸ்ன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆமா. அந்த அளவு வளர்ந்து நிக்கிறாங்க. ஆமா. ஐடி கம்பெனிஸ் இது இன்னும் ரொம்ப பயங்கரமா புஷ் பண்றாங்க. அப்போ இப்போ ஆஃபீஸ் பிரிமைஸ்க்குள்ளேயே நீங்க ஒரு வானவில் அப்படின்னு சொல்லி நீங்க ஐடி கார்டு போட்டு நீங்க உள்ள போ முடியும். அப்ப என்ன ஆகும்னா, அவங்களுக்கு அப்ப நம்மள வந்து மதிக்கிறாங்க. நம்மள வந்து இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கே வரும். அப்ப என்ன ஆகும், அவங்க இன்னும் ஓப்பனா இதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா? ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த வந்து கொண்டாடுறீங்க. அப்ப அவங்களுக்கு அது இன்னும் ஒரு ஜாலி ஆயிரும் இல்லையா? இன்னும் ஃப்ரீ ஆயிரும் இல்லையா? இந்த வேலைய ஐடி கம்பெனிஸ் ரொம்ப இத வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சென்னையில இங்க நடக்குது இந்த 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 கோமாளித்தனங்கள்லாம். ஓகே. ஆக்சுவலா நம்ம இந்தியாலயே தமிழகம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கல்ச்சரல் ஓரியன்டட் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகம். மத்த ஸ்டேட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது. ஏன்னா இந்த முகல்ஸ் ஆகட்டும் சரி, பிரிட்டிஷ் ஆகட்டும் சரி, இவங்களுடைய ரூல் வந்து அதிகமா நார்த் சைட்ல தான் இருந்திருக்கு. அதுவும் இந்த முகல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அழிச்சு தள்ளியிருக்கானுங்க. நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கோயில்களை விட நார்த்ல அதிகமா இருக்கு. அங்க அந்த பயங்கரமா அடிப்பட்டது வந்து நார்த் தான். முகல்ஸால அதிகமா அடிப்பட்டது அவங்கதான். இப்போ நார்த் இந்தியா இல்லைன்னா நம்ம வந்து இந்நேரத்துக்கு நம்மளுடைய பேர்லாம் வேற மாதிரிதான் இருந்திருக்கும், மாறி இருக்கும். பட் நம்ம சர்வைவ் ஆனதுக்கு காரணம் நார்த். அங்க பாத்தீங்கன்னா அங்க ஃபுல்லா எல்லாமே டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்கு என்னென்னலாம் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போக முடியுமோ எல்லாத்தையும் போயிருக்காங்க. பட் ஸ்டில் இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல வந்து இந்த அளவு இங்க சென்னையில இப்ப நீங்க சொல்றீங்களே இந்த அளவு அங்க மாறி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் வந்து மும்பைல இருந்தேன். அந்த மும்பை சென்டர் ஏரியால, அதாவது மும்பை ஆரம்பிக்கிற இடத்துல இருந்தேன். கொலாபான்னு சொல்லுவாங்க. கொலாபா, கஃப் பரேடுன்னு சொல்லுவாங்க. அங்கதான் மும்பைய ஆரம்பிக்குது. அங்க பின்கோடு கூட பாத்தீங்கன்னா 400000 தான், 000. அங்கதான் ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் ஆகுது மும்பை, மகாராஷ்டிரா மும்பை அப்படின்றது. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க ஜனங்க. எல்லாருமே சொல்றேன் நான் வந்து எல்லாருமே அவ்வளவு ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க. அந்த சிட்டி பாக்குறதுக்கு என்னவோ ஹைடெக்கா இருக்கும். எல்லாருமே பயங்கர ரிச்சா இருப்பாங்க. எல்லாருமே கோடீஸ்வரர்களா இருப்பாங்க அங்க அந்த இடத்துல. பட் அங்க பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது உச்சத்துல இருக்கும். நம்ம வந்து இங்க நம்மளுடைய ட்ரெடிஷனல் நம்ம கல்ச்சர் அப்படின்ற மாதிரி நாம இங்க பேசுறோம். பட் இங்க வந்து நம்ம எல்லாத்தையுமே இழக்கிறோமோ, கொஞ்சம் கொஞ்சமா அதை கை விட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அதுல முக்கிய பங்கு யாருன்னா திராவிடத்துக்கு. அவங்க கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அழிக்கணும். நம்ம வந்து எதெல்லாம் புனிதம் நினைக்கிறோமோ அதை அழிக்கணும். அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்க. புனிதம்ன்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்க.
இப்ப நம்ம வந்து மேரேஜ் வந்து நம்ம வந்து அதாவது யாரும் புனிதமே இல்லன்றது, அவங்க புனிதம் இல்ல. அத வந்து நீங்களும் நீயும் இல்ல, நீங்களும் அப்படி நீயும் இருக்காத அப்படி மாத்தி விடுற வேலையை பண்ணுவாங்க. அப்ப இந்த ஜெண்டர் அப்படின்ற விஷயம் நம்ம ஊருக்கு வந்துருச்சு ஆல்ரெடி. நம்ம ஊர்ல கவர்மெண்ட் இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா, நம்ம சென்னையில ஜெண்டர் பாலிசி லேப் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சென்னை கார்ப்பரேஷன் வெப்சைட்ல நான் பார்த்தேன். இங்க வந்திருக்கு. இங்க வந்து அதுக்குன்னு தனியா அவங்க வெப்சைட்ல ஒரு பேஜ் ஒன்று போட்டு ஜெண்டர் இஸ் அ சோஷியல் கான்ஸ்ட்ரக்ட். அப்பனா என்ன அர்த்தம்னா, ஆண் பெண் அப்படின்றது வந்து இயற்கை கிடையாது, அது சமூகத்தால உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழக அரசு வெப்சைட்ல போட்டு வச்சிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க மக்கள்கிட்ட காட்டுங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதுல வந்து அழகா போட்டு அவன் வந்து ஃபர்ஸ்ட் லைன்லயே ரொம்ப சூப்பரா போட்டிருக்கான், ஜெண்டர் ஐடென்டிட்டி டிஸார்டர். இது வந்து வியாதின்னு, நான் யாருன்றது எனக்கே தெரியல அப்படின்றது வியாதின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்ட். இதுக்கு பேரும் வச்சிருக்காங்க. சோ இதுக்கு ஹெல்ப் ஒருவேளை இப்படி இருக்குமோ, தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்படி பண்றதுக்கான ரீசன் இப்படி இருக்குமோ, இந்த பையன் பண்ணாலியா என்ன ஏதுன்றது தெரிஞ்சிக்காம இது மாதிரி தவறான ஒரு முடிவு எடுத்ததுனால இப்போ ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால அத மாதிரி யாரும் இங்க ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க இது மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்களோ, நம்ம அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா இவங்க அந்த பையனுக்கு வந்து கைட் பண்ணவங்க தப்பா கைட் பண்ணிட்டாங்க. ஆனா பட் நம்ம ஊர்ல இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ஆண் ஆனா பெண்ணா உணர்றனா உனக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு நாங்களே ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு நாளைக்கு வந்தா என்ன பண்றது? நம்ம அப்படி கொண்டு வருவாங்கன்றேன். இதனுடைய நீட்சி அப்படின்றது அங்கதான் போய் முடியும் லாஸ்டா. ஏன்னா இவங்க அப்படிதான் கொண்டு வருவாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அது ஒரு சின்ன குழந்தை, அதுக்கு வந்து தெரியாது, அரசாங்கம் அவங்களுக்கான செலவை ஏற்கும் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? இது கட்டாயம் நடக்கும். ஏன்னா இது வெப்சைட்ல கொண்டு வந்துட்டாங்க. ஆண் பெண் அப்படின்ற அது மட்டும் இல்ல, இங்க வந்து நிறைய அப்படி வந்து பாலினங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க இப்போது வெப்சைட்ல போட்டு வச்சிருக்காங்க, நம்மளுடைய சென்னை கார்ப்பரேஷன் வெப்சைட்ல. எனக்கு அது பயங்கர ஷாக் அதை பார்த்துட்டு. ப்ரோ இந்த இதெல்லாம் நீங்க இப்ப நீங்க சொன்ன விஷயம்லாம் பாத்தீங்கன்னா, இது கொஞ்சம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கூட சொல்ல முடியாது, இப்ப கூட சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இந்த திமுக எல்லாம் பாத்தீங்கன்னா, முக்கியமா கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, அடுத்தவ என்ன சாப்பிடணும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணக்கூடாது, இன்னொருத்தன் தட்டுல என்ன இருக்கு அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டு, இப்ப நம்ம பசங்களும் இப்ப நாம பெத்து போடுற பசங்களுக்கு நம்ம மேல உரிமை கிடையாது, நீங்க எப்படி அந்த குழந்தைங்களை வந்து இப்படி வளர்க்கலாம், அந்த குழந்தை ஆணா இருந்தாலும் அவன் ஆண்தான்றதை நீங்க எப்படி பண்ணலாம், நீங்க ஏன் ஃபோர்ஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவானுங்க போல இருக்கு. அதான் பிரதர், ஆக்சுவலி பண்றதே அவங்க பண்ற விஷயம்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. உண்மை. முக்கியமா இந்த கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கொள்கை என்னன்னா, குழந்தைங்களை அரசாங்கம் தான் வளர்க்கணும். இது உண்மை. இது வந்து கார்ல் மார்க்ஸ் பேசின விஷயம், அவங்களுடைய முன்னோர் கார்ல் மார்க்ஸ் பேசின விஷயம் இது. அப்ப என்னன்னா, இவங்களுக்கு குழந்தைங்களை பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பிரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஐடியாலஜி ஈஸியா நம்ம கொண்டு வந்து திணிச்சிடலாம். இதனாலதான் இவங்க என்ன பண்ணுவாங்க, டிவோர்ஸ் பண்றதை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, விவாகரத்தை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணாம வாழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லுவோம். ஏன்னா ஒரு அம்மா அப்பா குழந்தைகள் அப்படி நம்ம குழந்தைய நம்ம கொண்டு போய் நம்ம வளர்த்தோம்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து குழந்தைய வந்து கைட் பண்ணுவாங்க இல்லையா. இவங்க என்ன பண்றாங்க, அப்படிலாம் இல்லை கவர்மெண்ட் பார்த்துக்கும் பிள்ளைங்களை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த உள்ள கொண்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், அதனால இப்படி பேசுவாங்க அவங்க. இது குழந்தைய பாத்துக்கணும், குழந்தைய பாத்துக்கிறது மட்டும் இல்ல, நம்மள பாத்துக்கிறது கவர்மெண்டோட டியூட்டி தான், அதுக்குதான் நம்ம அவங்களை தேர்ந்தெடுக்கிறோம், நம்மளுடைய டாக்ஸ் எல்லாம் தான் நம்ம கொடுக்குறோம். பட் இவங்க பண்ற விஷயம்ன்றது வேற. அப்படி சொல்லிட்டு ஒழுங்கா பண்ணா கூட பரவாயில்லையே, அந்த குழந்தைக்கு எஜுகேஷன் வேணுமா அது பண்ணி கொடுக்கலாம், அந்த குழந்தைக்கான ஃபியூச்சர் வந்து டிசைட் பண்றதுக்கு என்ன மாதிரியான எஜுகேஷன் வேணும்ன்றத டிசைட் பண்றாங்களா, சரி ஓகே அது கூட நீங்க பண்ணிக்கலாம். அந்த குழந்தைக்கு வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா அது கூட பண்ணலாம். பட் அதை தவிர்த்து இவங்க இயற்கைக்கு நேரெதிரா ஆணா இருக்கிறியா அவனுக்கு பொண்ணா மாறணுமா, நான் பண்ணி தரேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், சர்ஜரிக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது, யாருமே ஏத்துக்கவே மாட்டாங்க. உண்மை உண்மை, அது ரொம்ப ஒரு தவறான போக்கு. ஃபியூச்சர் எப்படி ப்ரோ இருக்கும்? இது வந்து இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா, மற்ற நாடுகள்ல எதிர்ப்புகள் வருதா, நம்ம நாட்டுல எதிர்ப்புகள் போயிட்டு இருக்கா, இதை வந்து தடுக்கிறதுக்கான வழிகளை ஏதாச்சும் அரசாங்கம் முன்னிறுத்தி நடத்துறாங்களா? இல்ல ஆக்சுவலி இதை பண்றதே அரசாங்கம் தான் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். இப்போ அமெரிக்கால பாத்தீங்கன்னா அங்க வந்து எலான் மஸ்க் மாதிரி ஆட்கள் வந்து இதுக்கு ரொம்ப எதிராக பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுடைய மருத்துவ செலவை நானே பாத்துக்கிறேன், இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்றேன்னு சொல்லி தப்பா
மிஸ்கைட் ஆகி போனவங்களுக்கு மறுவாழ்வு அளிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அவங்களுக்கான அந்த ஓகே. மறுவாழ்வு மையங்கள் அந்த ரீஹாபிலிட்டேஷன் ஆ சென்டர் மாதிரி. அதை நான் பண்றேன்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. ஏன்னா அவருடைய சொந்த பையனே இந்த மாதிரி நான் ம். பெண்ணா மாறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. அவரோட சொந்த ஓகே, ஓகே, பையன் ஓகே. பையன் அதனால பையன். அவருதுல பர்சனலா பாதிக்கப்பட்டிருக்காரு எலான் மஸ்க். ம். அப்போ நம்ம ஊர்ல கவர்மெண்ட் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு ஒரு பெரிய ஒரு லாபி நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, ஸ்கூல் குழந்தைங்களுக்கு புக்ஸ்ல வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரணும்னு சொல்லி இப்போ பேசிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ அடுத்து அங்கதான் வந்து நிற்கும். அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் புக்ஸ்ல வந்து இதை வந்து கொண்டு வருவாங்க. இது வந்து பாலியல் ம். கல்வி அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு வருவாங்க. ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ம். ஆண் பெண்ணை ஓகே. மாறுது இந்த மாதிரி விஷயங்களை உள்ள கொண்டு வந்து வைப்பாங்க. ஸோ அப்போ இவங்க என்ன மாதிரியான விஷயத்துக்கு வழி போடுறானுங்கன்னா, இந்த ம். நிறைய சைக்கோக்களை உருவாக்கிடுவாங்க போல இருக்கு. இப்போ ம். என்ன மாதிரி உங்கள மாதிரி வந்து இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இத நம்ம வந்து இப்படி பேசுறோம் இல்லையா? ம். ஒரு சில பேர் வந்து இத மாதிரி எதிர்த்து பேச முடியல, எங்களால தடுக்க முடியல அப்படின்னா, அவங்க அவங்க வந்து சட்டத்தை அவங்களே கையில எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ம். யார் யாரெல்லாம் இத மாதிரியான விஷயத்த பண்றாங்க, யார் யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்றலாம் ம். தேடி பார்த்துட்டு, இந்த சைக்கோலாம் பண்ணுவானுங்க பாருங்க. அது மாதிரி போட்டு தள்ளிட்டு போயிடுவானுங்க போல இருக்கு. ஆமா 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 ரைட். ஃபியூச்சர்ல இது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். என் பையன் நான் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த குழந்தைய நீ இப்படி மாத்திருக்கியா? இதுக்கு காரணம் நீதானே? எவன்லாம் ம். இருக்கிறீங்களோ பார்த்து சொல்லிட்டு இந்த அந்நியன் படத்துல வர மாதிரி ஒவ்வொருத்தனா போட்டுட்டு இத மாதிரியான ஒரு சைக்கோ இவனுக்கு உருவாக்கிடுவானுங்க போல. ஆக்சுவலா நீங்க சொல்ல சொல்ல ம். இந்த ஸ்கிரிப்ட் எழுத இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் எழுத அது மாதிரி இந்த ம். இந்த இந்த லைன் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. கரெக்ட். நடக்கும் கண்டிப்பா. ஏன்னா இவங்க இவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா மூவ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெப்சைட்ல போடுவாங்க. ம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அதற்கான விஷயங்களை வந்து முன்னெடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸ்ல கொண்டு வருவாங்க. இதான் வந்து ம். வெளிநாட்டுல பண்ணாங்க. அதே மாதிரி பேட்டர்ன் இப்போ இங்க கொண்டு வருவாங்க. அங்க வந்து வெள்ளை மாளிகையில வந்து வானவில் லைட்டை போட்டாங்க, இங்கேயும் போட்டாங்க. நம்ம ஊர்ல போன வருஷம் ஆமா. போட்டாங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு ம். ஸ்டெப்பா இவங்க வந்து கொண்டு வருவாங்க. இவங்க பண்ணுவாங்க. ஓகே. டெஃபினட்டா பண்ணுவாங்க. இப்ப நம்ம இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் விட்டுருங்க ப்ரோ. சென்ட்ரல் ம். கவர்மெண்ட் ஏதாச்சும் இதுல சீரியஸா இருக்காங்களா? ஏதாச்சும் பண்றாங்களா? இது தடுக்கிறதுக்காகச்சும் பாக்குறாங்களா? இல்லன்னா இத இன்னும் அவங்க மோட்டிவேட் பண்ற மாதிரி ஏதாச்சும் பண்றாங்களா? இல்ல பிரதர். பிஜேபி கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்துல அவங்க ரொம்ப சைலண்டா இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, ம். அவங்க 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 வந்து இதற்கு எதிர்த்து பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா, இப்போ காங்கிரஸ் வந்து என்ன ம். பண்ணாங்க, போன வருஷம் எலக்ஷன் அந்த மேனிஃபெஸ்டோல வந்து போட்டிருந்தாங்க. இது மாதிரி எல்ஜிபிடிக்கு நாங்க ம். நாங்க வந்து முக்கியத்துவம் குடுப்போம்னு சொல்லி அவங்க போட்டிருந்தாங்க. அப்போ பிஜேபி ஓகே. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்றது என்னன்னா, இதுக்கு நம்ம வந்து கவுண்டர் பண்ணணுன்றேன். நம்ம வந்து சைலண்டா இருக்கிறது ம். அப்படின்றது நல்லது இல்ல. ஏன்னா, இத வந்து எல்லா கட்சியும் கொண்டு ம். இத வந்து அக்ரெசிவா கொண்டு வர்றப்போ, ஒரு நேஷனலிஸ்ட் ம். கட்சியாக இந்த கலாச்சாரத்தை காக்கிறதுக்கு நிக்கிற ஒரு கட்சியாக இவங்க அதற்கு எதிராக நிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். ம். நம்ம வந்து நியூட்ரலா இருந்து கரெக்ட். அமைதியா இருந்தோம்னா, ஏன்னா நம்மளுடைய ஆப்போனன்ட் அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப அக்ரெசிவான ஆட்கள். அவங்க ரொம்ப ம். ரொம்ப அக்ரெசிவா உள்ள வந்து மூவ் பண்ணி வராங்க. அப்ப நம்ம வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணி ஆகணும் ஆக்சுவலி. இதற்கான கரெக்ட். விஷயத்த இவங்க பேசணும். எஸ் பிரதர். இதுல வந்து நியூட்ரலா இருக்கிறதுன்றது வேற. பட் நம்ம வந்து நியூட்ரலா ம். இருக்கக்கூடாதுன்றேன். ஏதாவது ஒரு ஆமா. ஸ்டாண்ட் நியூட்ரலா இருக்கணும். இல்ல. ஆமா. ம். ஆமா. நம்ம இங்க என்ன பண்ணணும்னா, ஆப்போஸ் பண்ணணுன்றேன். அக்ரெசிவா ஆப்போஸ் பண்ணணும். இப்ப காங்கிரஸ் இந்த மாரி ம். சொல்றாங்களா? நாங்க நாங்க வந்து எல்ஜிபிடிய அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றத ம். பிஜேபி கவர்ன்மெண்ட் வந்து ஒரு 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 மேனிஃபெஸ்டோவா குடுக்கணும். ஒரு டாக்குமெண்ட்டா குடுத்தா ம். இன்னும் ஆக்சுவலி பிஜேபியினுடைய ஆட்கள் அ அவங்க வந்து எல்ஜிபிடிக்கு எதிரான ஆட்கள் தான். அது உண்மை. ஆனா ம். அத அத ம். ஒரு பார்ட்டியினுடைய ஸ்டாண்டா கொண்டு வரணும் அப்படின்றது என்னுடைய ஒரு அப்சர்வேஷன். ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ. உங்களுடைய கருத்துக்கும், உங்களுடைய டைமுக்கும். கண்டிப்பா எ எத்தன பேருக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்குன்னு தெரியல. பட் இத பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். இதுக்கப்புறமாவும் நாம தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்பொழுது நம்ம அத எடுத்து எடுத்து பேசலாம். ரொம்ப கண்டிப்பா. நன்றி ப்ரோ. ஜெய் ஹிந்த். தேங்க் யூ பிரதர். ஜெய் ஹிந்த்.